ஐயா அவர்கள் கேபியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் தான் அடுத்த பேச்சாளராக பேசுகிறாங்க. குபேர கலச அறக்கட்டளையினுடைய மாதாந்திர கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாலா மற்றும் காளீஸ்வரி அம்மா அவர்களை வணங்கி, இவர்களுடைய அறக்கட்டளை நீண்ட நெடிய ஆயுள் பெற்று இந்த உலகம் போற்றுகின்ற பெரும் புகழை அடைய வேண்டும் என்று இறையை வேண்டி, மேடையில் வீற்றிருக்கின்ற நமது தேவா அவர்கள் திருப்பூரை பொறுத்தவரையில் இவருக்கு சமமான கேபி அஸ்ட்ராலஜர் இன்றைய நிலையில் நான் பார்க்கவில்லை. இந்திய நாட்டில் யார் யாரெல்லாம் கேபியில் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கேபியில் நீண்ட காலமாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வேதா தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே அதற்கே ஒரு கைதட்டல் கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை பாராட்டி, இன்று முதல் கேபியினுடைய ஐயங்களை, அவருடைய போன் நம்பர்களை நீங்கள் பெற்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளலாம். வேதாவை பொறுத்தவரையில் நான் இது போன்ற அரங்கங்களில் பேசிய அந்த செய்திகளை கண்ணுற்று என்னை பல முறை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தன்னுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டார். இதுபோன்று உலகம் முழுவதும் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த 50 ஆண்டுகளாக நடக்கிறது. இந்த புத்தகம் ஒரு பெரிய இடத்தையும் பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக, எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி நசிகணவதி மசிகணவதி சிங்கணவதி வங்கணவதி அங்கணவதி ரீங்கணவதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கி, இந்த ஜோதிட உலகிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த கோவிந்த நாயரையும் எம்பி சண்முகம் ஐயாவையும் கோடான கோடி முறை வணங்கி, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி உலகுக்கு உருவாக்கிய கே ஐயாவை வணங்கி, அவர்களுடைய குருநாதர்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள் ராம்பவ் ஆகியோர்களை வணங்கி, காலை முதல் பல்வேறு கட்டங்களில் தன்னுடைய ஆய்வு செய்திகளை எல்லாம் சமர்ப்பித்து சென்று விட்டவர்களையும், இனிமேல் வர இருக்கின்ற ஆய்வாளர்களையும், இப்பொழுது அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி, கரூர் நமது பாலா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அகத்தியர் அவர்களை வணங்கி, இப்பொழுது நாம் தொழில் குறித்து ஒரு ஜாதகம் இங்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலே வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே திசாபுத்தி உட்பட வரையப்பட்டிருக்கிறது. சரியாக பதிலை நீங்கள் 5 பேர் வீற்றிருக்கிறீர்கள். யார் 2 பேர்களோ அவர்கள் 2 பேருக்கும் உங்களுடைய பதிலுக்கு பரிசை தர இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது வெறும் ஜாதகத்தை கோள்களை அடைத்துவிட்டு பக்கத்தில் நவாம்சத்தை போட்டுவிட்டு உடனே திசாபுத்தி எடுத்து செல்லுகின்ற வேகத்தை உடையதல்ல. ஒரு மனிதன் 30/10/1965 8:54 மாயவரத்தில் பிறந்த பொழுது இவனுடைய பூமியானது கிழக்கு நோக்கி தன்னுடைய பார்வையை துலாம் ராசியை நோக்கி, இந்த லக்னம் 24 டிகிரி 26 கலையை நோக்கி பூமி தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருப்பதால் இந்த மனிதனுடைய லக்னம் 24 26 இதனுடைய அதே 180வது டிகிரி 7ஆம் பாகமாக வந்துவிடும். 7ஆம் பாகத்திற்கு கேஎஸ்கேவினுடைய டெஃபினிஷன் என்னவென்றால், மண்ணினால் இணைப்பு. நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டுகிறீர் என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அந்த மனிதன்தான் உங்களுக்கு மனைவியாக கணவனாக வர இருக்கிறார்கள் என்பதை மண்ணினால் இணைப்பு, இந்த மண் உங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது என்பதைத்தான் 180வது டிகிரியை சொல்லுகிறது. கிருஷ்ணமூர்த்தி பத்தையினுடைய கணக்கியல் படி 12 பாவகங்களும் அந்த 12 பாவகத்தினுடைய ராசிகள், அடுத்தது நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை 9 பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ராசியினுடைய அந்த 9ஆம் பகுதி என்ன என்பதுதான் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய விதியை நிர்ணயிக்கின்ற செய்தி என்பது உலகத்தில் எந்த சோதிடத்திலும் இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தியால் கண்டுபிடிக்கப்பட்ட சப்லாட் ஆகும். இது தமிழில் உபநட்சத்திரம் என்றும் ஆங்கிலத்தில் சப்லாட் என்றும், இன்னும் விரித்து சொல்ல போனால் கஸ்பல் சப்லாட் CSL என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த முதல் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்கள் விதி என்று அந்த முதல் நட்சத்திரமாகிய உபநட்சத்திரமாகிய புதனையும் அது நின்ற குருவையும் எடுத்துக்கொண்டு, அந்த புதன் எந்த பாவகத்தில் நிற்கிறது, குரு எந்த பாவகத்தில் நிற்கிறது, அந்த புதன் நிற்கின்ற பாவகத்தினுடைய காரகங்கள் என்ன, குரு நிற்கின்ற பாவகத்தினுடைய காரகங்கள் என்ன, புதனுடைய காரகங்கள் என்ன, குருவினுடைய காரகங்கள் என்ன என்று இந்த 4ஐயும் இணைத்தீர்களானால் இந்த பிறந்த மனிதனுடைய வாழ்க்கை ரகசியங்களை அப்படியே பிரித்து வெளியே எடுத்து போடலாம்.
இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே முறை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைதான் பெரியவர்களே. வாங்க, ரொம்ப நல்லதா போச்சு. இதுக்கு பதில் சொன்னா பரிசு உண்டு. பாருங்க அப்படியே. அடுத்தபடியாக நம்ம இவங்க பேசுறாங்க இல்லைங்களா, கரூர் நம்ம அந்த சார சோதிடத்தினுடைய விளக்கம் இதுவரை நின்று விடுகிறது பெரியவர்களே. ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்ற பட்டியல் இங்கே தரப்பட்டிருக்கிறது. கேபி முறையில் கோள் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக பாவக உபநட்சத்திரங்கள் 12, கோள்கள் நின்ற உபநட்சத்திரங்கள் 9, 21 உபநட்சத்திரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இந்த 12 உபநட்சத்திரங்களும் இந்த 12 உபநட்சத்திரங்கள் நிற்கின்ற 9 கோள்களும் இணைந்து அவனுடைய விதியினுடைய அமைப்பை தெல்ல தெளிவாக எடுத்து வெளியே அப்படியே கொடுத்துரும். அது எப்ப நடக்குதுங்கிறதான் இந்தியன் அஸ்ட்ராலஜி. அது எப்ப நடக்குதுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சுக்கிர திசை என்ன செய்யுங்கிறது இந்த செவ்வாய் புதன் சனி எடுத்துட்டு பேசணும். ஒவ்வொரு திசையுமே அந்த திசாநாதன் நின்ற சாரநாதன் எந்த வீட்டில் எந்த பாவகத்தில் இருக்கிறானோ, திசாநாதன் எந்த பாவகத்தில் இருக்கிறானோ, இந்த ரெண்டை எடுத்துட்டீங்கனாலே பாதி கொண்டு வந்துடலாம். அப்புறம் அந்த கோள்கள் ஒரு குறிப்பிட்ட 2 வீட்டுகளுக்கு சொந்தமா இருக்கு, அதையும் நினைச்சிட்டீங்கன்னா சொல்ல. காலையில் ஐயா ஒரு அற்புதமான கேள்வி கேட்டாரு. சனியினுடைய 3 நட்சத்திரங்களில் 3 கோள்கள் இருக்கும் பொழுது அந்த அனுஜென்மம் திருஜென்மம் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் சொல்லி ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார்கள். நமக்கு அப்பவே எந்திரிச்சு இடையில் பேசிடலாமான்னு என்னுடைய உணர்வுகள் என்னை அமைதியாக உட்காருக்கு விடலை. இருந்தாலும் நம்முடைய டேன்ல சொல்லிக்கலாம். 3 சனிக்குரிய 3 நட்சத்திரங்களில் 3 கோள்கள் சென்று கொண்டு இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது. அந்த மனிதனுக்கு பலன் என்ன நடக்கும் என்றால், அந்த நட்சத்திரத்தில் செல்லுகின்ற கோள்களினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கின்ற பொழுதெல்லாம் சனி எங்க நிற்கிறதோ அது மட்டும் வேலை செய்யும். சூரியன் மட்டுமல்ல, எக்ஸ் ஒய் ஜெட், வையினுடைய திசாபுத்தியிலும் ஜெட்னுடைய திசாபுத்தியிலும் எக்ஸ்னுடைய திசாபுத்தியிலுமே சனி நிற்கின்ற பாவகத்தினுடைய பலனை செய்யும். இரண்டாவது, சனி எந்தெந்த வீட்டுகளை குறிப்பிடுகிறதோ அந்த மகரம் கும்பத்தினுடைய சிக்னிஃபிகேட், அது எத்தனாவது வீடா வருதுங்கிறத அதை சொல்லும். இதையெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா வரக்கூடியவனுக்கு நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு டிவியில் ஓடுற மாதிரி சொல்லி போடலாம். இதைத்தான் இந்த 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை அந்த அந்த கதையே ஒண்ணுமே கிடையாது. இங்க என்ன சொல்றாரு, திருப்பி அந்த தத்துவத்தை சொல்றேன், அது பிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறானோ அந்த கோள் எந்த பாவகத்துக்கு, அந்த 2ஐ இணைச்சிட்டா 50% வந்துடும். அந்த கோள் நிற்கிற நட்சத்திரம் முதல் குறிகாட்டி. எந்த கோளை கன்சிடர் பண்றோமோ ஆராய்ச்சிக்கு எடுத்துறோமோ 2வது குறிகாட்டி. 3வது அந்த நட்சத்திரநாதன் எந்த வீட்டுகளை குறிப்பிடுகிறதுங்கிறது 3வது குறிகாட்டி. எந்த கோளை நாம் ஆய்வுக்கு எடுத்தோமோ அது எந்தெந்த வீட்டை குறிக்குதோ அப்படிங்கிறது 4வது குறிகாட்டி. இந்த 4ஐயும் தெரிஞ்சிட்டிங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மூலமா அந்த மனிதன் வாழ்க்கையை பிரிச்சு சொல்லிடலாம். இது கிடைக்கிறதுக்கு ஒரு அபூர்வமான ஜாதகம் என்பதால் தான் இதை நான் இப்போ போர்டில் வரைஞ்சிருக்கிறேன். இதுல நம்முடைய அடிப்படை செய்தி என்னன்னா, இந்த மனிதன் என்ன தொழில் செய்வான். இவங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 MA படிச்சிருக்கிறாங்க. ஐயா நான் எந்த தொழிலை செய்ய வேண்டும், நான் இந்த படிப்புகளை படித்திருக்கிறேன்னு அவரும் அவங்க வீட்டுக்காரரும் வர்றாங்க. பலனை நாம் சொல்றோம். அது கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் என்ன அதிசயத்தை தரப்போகுதுன்னு நீங்க பாருங்க. அது தருகின்ற பொழுது அந்த பலன் எவ்வாறு மாறுதல் படுகிறது, இறைவன் எப்படி அமைக்கிறான் என்பதை பாருங்கள். இவர் கேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தொழிலை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டுமானால் 2ஆம் இடம். அடுத்தபடியாக நமது கன்னியப்பன் போன்றவர்கள் எல்லாம் ரணரோக சத்துரு எடுத்துட்டு போடு நான் அங்கே உட்கார்ந்துட்டு பயந்துக்கிறேன். திருமணத்துக்கு அவர் கொடுத்துக்கிற லிஸ்ட்டை பார்த்து நான் ஆடி போனேன். அத்தனை விஷயங்களே அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான செய்தி. இந்த 6ஆம் இடம்ங்கிறது கேஎஸ்கேவில் மிக மிக முக்கியமானது. 3வது நம்ம சோதரத்தில் இருக்கிற 10ஆம் இடம். கேபி பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் நீங்க கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் பயன்படும். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் 11ஆம் இடம் தொடர்பு பண்ணா தான் அந்த கேள்வி வெற்றி பெறும். இப்ப நாம 2,
6, 10 ஆராய்ச்சி பண்றோம். 2ன்னா என்னங்க? 2ஆம் இடம் எதை குறிக்குது? தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், கல்விங்கிறது இந்தியன் அஸ்ட்ராலஜி. கேஎஸ்கே என்ன சொல்றாருன்னு பாருங்க. வே ஆஃப் இன்கம், வருமானம் வரக்கூடிய வழி. வாட் இஸ் யுவர் பேங்க் பொசிஷன்? உன்னுடைய வங்கியினுடைய கணக்கினுடைய நிலை என்ன? உன்னுடைய வீட்டில் வைத்திருக்கின்ற பிராமிசரி நோட்டுகள், பத்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதனுடைய அளவு. உன்னுடைய வீட்டிலே இந்த ஆண்டு உன்னுடைய பூமியில் விளைந்த தானியங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதனுடைய அளவு. உன்னுடைய வீட்டில் இருக்கிற தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களுடைய அளவு. இத்தனையும் 2ஆம் இடம் குறிக்கிறது. இதை தாண்டி வலது கண்ணை 2ஆம் இடம் குறிக்கிறது. இப்ப நாம் சூரியன் சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா சொல்லிக்கூடியது 2ஆம் பாவகம். கூட சூரியன் சந்திரன் சப்போர்ட் பண்ணும். இங்க இந்த 2ஆம் பாவகமாகிய செவ்வாய் இந்த துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் தொடர்புடைய செவ்வாய். இந்த மனிதன் பிறக்கின்ற காலத்திலே செவ்வாய் விருச்சிகம் என்ற செவ்வாயினுடைய ராசியில் நின்று கொண்டு, புதன் என்ற கேட்டை நட்சத்திரத்தில் நின்று கொண்டு இவனுக்கு படிப்பை நமக்கு நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜியில் 2ஆம் இடம் கல்வி இல்லவா, அதனால இவனுக்கு படிப்பை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அதிசயம் பாருங்க. செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் ராகு. இவன் எங்க இருக்கிறான்னு மட்டும் பாருங்க. 7வது பாவகத்துல இன்னைக்கு சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற பூரத்துக்குரிய சுக்கிரனுடைய ரிஷபராசியில் இருக்கான். இப்படித்தான் சார் கேபிக்குள்ள போக முடியும். கூட கோச்சாரத்தை கையில் வச்சுக்கோ. ராகு இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சுக்கரா. அதை மட்டும் இப்ப பயன்படுத்திக்குவோம். செவ்வாய் புதன்ல இருக்கிறதுனால இந்த மனிதன் கல்வி பெருசா படிச்சிருக்கிறான்ங்கிறது உண்மைதானுங்க ஐயா, இல்லைங்களா? இந்த செவ்வாய் இருக்கிறது விருச்சிகத்தில் இருக்குது. செவ்வாய் போற நட்சத்திரமாகிய புதன் இயற்கையில 9க்கும் 12க்கும் உடைய புதன் இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது புதன் செவ்வாயினுடைய வீட்டில் பாருங்க 2வது ராசியிலேயே இருக்குது. ஆனா பாவகம் 1ல் இருக்குது. சின்ன மாறுதல். செவ்வாய் 2 பண்ணு, புதன் 1 பண்ணு. ஆனா அந்த புதன் 9, 12க்கு உடையது. 2, 7 கூடிய செவ்வாய் 2ல் இருக்குது. அப்ப இந்த 2ஆம் இடத்தையும் எடுத்துக்கோணும், 9, 12ஐயும் எடுத்துக்கோணும், 1ஆம் இடத்தையும் எடுத்துக்கோணும். இவனுக்கு வருமானம் வருவது குறித்து நாம் ஆய்வு செய்வது. உங்களுக்கு அந்த குழுவும் கூட கொடுத்துட்டே போறேன். 6ஆம் இடம்ங்கிறது பாருங்க, நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ 30 நாள் முடிஞ்சு உங்க கையில கிடைக்கக்கூடிய சம்பளம். நீங்க இன்னொரு இடத்துல அடிமையா வேலைக்கு இருக்கிறது. நாம எங்க வேலை செய்யறோமோ அந்த வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய சேலரி தான் 6. அந்த 6க்கு உண்டான உபநட்சத்திர ராகு இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறனால, நாம துலாம் அதாவது ரிஷப ராசியில் இருக்கிறனால இவனை பேசாம கல்யாண புரோக்கரை அனுப்பிடல. 7ஆம் இடத்துலயே ராகு இருக்குது, சுக்கரனுடைய பிரதிநிதியா இருக்குது. நாம் மனசில் நினைக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். இந்த ராகு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்துல சுக்கரனுடைய ராசியில சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலேயே ராகு இருக்குது. அந்த ராகு நின்ற நட்சத்திரமாகிய சுக்கிரன் நம்முடைய வானமண்டலத்தின் 9ஆம் இடம், இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம், பாவகம் 2. அந்த சந்திரனோ 10க்குரியது 2ல் இருக்குது. பாருங்க, நாம ஆராய்ச்சி பண்றது 2, 6, 10 இல்லைங்களா? 6க்குடையது ராகு. ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன் 10க்குடையது 2ல் இருக்குது. நமக்கு தேவையான சிக்னிபிகேட் சந்திரன் கொடுக்குது. அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? ராகு போய் 7ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்குது. தன்னுடைய சுய உபநட்சத்திரத்தில் இருக்குது. ராகுனுடைய உபநட்சத்திரத்துக்கு பலன் சொல்லணும்னா நீங்க ஒரு 10 வருஷமாவது கேபியில் இருக்கும். சொல்லவே முடியாது இல்லைன்னா. இருக்கலையே ராகுக்கு எதை டீல் பண்ணது நாம் சொல்லிட்டு இருக்கிற செய்தியெல்லாம் தாண்டி அது பாட்டில் பக்கமா போகுது. அது தனியாக பார்க்கலாம். அது இப்போ டைம் போயிடுறாங்க. 10வது உபநட்சத்திரத்துக்கு நாம் போவோம். 10வது உபநட்சத்திரம் டைரக்டா சந்திரன் வந்துடுது. சந்திரனே வந்து 10க்குடையவன், அவன் நிற்கிறது 2ல் இல்லைங்களா? அது பாருங்க, குரு வீட்டு சுக்கிரன் ஸ்டார்ல செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் 10ஆம் இடம் எவ்வளவு அற்புதமா இந்த ஜாதகத்தில் வேலை செய்யுதுங்கிறது ரிசல்ட்டை பார்த்துட்டு நாம சொல்லலாம். அடுத்த செய்தி, இப்ப இவனுக்கு நாம தொழிலை சொல்லணும். நான் 2 MA படிச்சுக்கிறேன். அப்ப 2வது உபநட்சத்திரம்
செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன் கல்வி தொழிலை செய்யலாமா? செவ்வாய்க்கு உண்டான உடற்கல்வி ஆசிரியர் தொழிலுக்கு நாம் கூட்டிகிட்டு போய் விடலாமா? 6ஆம் இடமாகிய ராகு ரிஷபத்தில் இருக்கிறனால கல்யாண புரோக்கர் வேலையை செய்யலாமா? இல்லை சுக்கிரனுக்கு உண்டான வேற ஏதாவது வானமண்டலத்துக்கு 2ஆம் இடமா இருக்கிறதுனால இவன் ஏதோ ஏஜென்சி எடுத்து சம்பாதிக்க சொல்லலாமா? என்ன பண்ணலாம்? ராகுனுடைய முடிவு ராகே தான். அதே மாதிரி செவ்வாயினுடைய முடிவை சொல்லக்கூடிய கோள் ராகா மாறுது. அது அடுத்த அற்புதம். 10வது உபநட்சத்திரம் நமக்கு சந்திரன், குரு, சுக்கிரன், செவ்வாயின்னு வருது. இந்த செவ்வாய் பாருங்க 2வது உபநட்சத்திரமாகவும் வருது. சுக்கிரன் பாருங்க சந்திரன் நிற்கக்கூடிய ராசி குரு, சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரன். நான் இங்க வார வரைக்கும் இன்னைக்கு போறோம்னு தெரியாது சார். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஒரு ஓட்டமா வந்துட்டே இருந்து இங்க வந்து பார்த்தா சுக்கிரன் ஓடுது. நம்ம கையில் இருக்கிற சார்ட் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்குது. சரி, இப்ப செவ்வாய் புதன்ல போகுது, ராகு சந்திரன்ல போகுது. சந்திரன் எடுத்தோம்னா சுக்கிரன்ல போகுது. இப்ப என்ன தொழில் சொல்லலாம்? முதல்ல ஆளா நம்ம டாக்டர் சுதா வந்து பதில் சொல்லுவாங்க இதுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமா. அடுத்த பதில் கவிதா கிட்ட ஏதோ முயற்சி பண்ணுங்க, அதுல ஒண்ணும் இல்லை. என்ன என்ன தொழில்? ஆமா, முறை எதில் வேணா சொல்லலாம். இப்ப நீங்க துலாம் லக்னத்தை எடுத்துட்டு 10ஆம் இட சந்திரனை வச்சுட்டு தாராளமா உங்க வழியை சொல்லலாம். என்ன என்ன தொழில்? இவர் வேலைக்கு போவாரா? ஒரு ப்ரொஃபஸரா இருப்பார். 2 MA படிச்சினால் காலேஜுக்கு ப்ரொஃபஸரா போகலாம் இல்லைங்களா? என்ன பண்ணலாம்? சரி, இல்ல பாதி ரைட்டு. உங்களுக்கு 50 ரூபா உண்டு. பாதி பாதி ரைட். சரி, அதுதான் கொஞ்சம் அடிக்குது. 50 ரூபா குறையிறதுக்கு காரணமே அங்கதான். கவிதா நீங்க முயற்சி பண்ணுங்களேன், உங்களுக்கு கேபியும் சேர்ந்து தெரியும். பாலா, காளீஸ்வரியும் எனக்கு மேடம் பேர் தெரியல. நீங்க பிரபாங்களா? உங்களால ஸ்கூல்ல என்ன பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் போல இருக்குது. என்ன ஸ்கூல் வச்சு நடத்தலாம்? குருவோட காலில் யாருங்க? இல்லையே, சந்திரன் வந்து குரு ராசியில சுக்கிரன் நட்சத்திரத்துல. அதை ஒட்டுக்கா சேர்த்துனீங்கன்னா பதில் கிடைக்கும். குருங்கிறது ராசிங்க. சுக்கிர லக்னாதிபதி 8 அவன் இருக்கிறது வந்து அதே உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துட்டே வரேன் பாருங்க. லக்னாதிபதி 8 வானமண்டலத்தினுடைய 8ஆம் இடத்துல விருச்சிகத்துல இந்த லக்னத்துக்கு 2வது இடத்துல இருக்குது. கவிதா ஏதாவது சொல்ல முடியுதா? ப்ரொஃபசர், இதுவும் பாதி ரைட் தான். நீங்க சுதா நீங்க 2 பேருமே பாதி கொண்டு வந்து சேர்த்தீங்க. உங்களுக்கு அனுபவம் 50% தாண்டிக்குது ஜோதிடம்னே சொல்லுது. காளீஸ்வரி அம்மா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை ஐயா, நீங்க ஏதாவது? அழகு அழகு அழகு. இவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இது தொடர்பு இல்லாட்டியுமே இது ஒரு அருமையான செய்தி. எப்படின்னா, இந்த 2வது உபநட்சத்திரமாகிய செவ்வாய் நின்ற புதனுடைய இது சிக்னிஃபிகேட்டர் வந்து 9ஐயும் 12ஐயும் பண்றதுனால வெளிநாட்டு தொடர்பை வெகு சுலபமாக இந்த 9, 12 ஆகிய பாவகங்கள் புதன் மூலமா செய்யும்னு யோசிக்கிறாரு. அது இங்க பொருந்தாம இருந்தாலும் சரி, அவருடைய ஆலோசனை. வேறு யாராவது? சரி, ஒருத்த 10 காலேஜ் இருந்தா அவனு முதலாளின்னு சொல்லலாமா? பண்றான். கவிதா உங்ககிட்ட இருந்து பதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது திங்க் பண்ண முடியுதா? சரி, வேற எங்கேயோ டிவியேட் ஆகுதே. இப்ப உங்ககிட்டவே இருந்து பதில வாங்குறேன் பாருங்க. நான் இவ்வளவு நேரம் உங்களை சொல்ல விட்டேன். இப்ப பதில் நீங்களே அத்தனை பேர் உங்களுடைய அறிவு திறன் வந்து யோசனை பண்ணி சொல்ல போகுது பாருங்க.
இரண்டாவது உபநட்சத்திரமாகிய செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் நின்று கொண்டு, இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 2ம் 7 செவ்வாய் எந்த பாவகத்தில் நிக்குது? செவ்வாய் நிக்கிற செவ்வாய் புதன்ல போகுது. செவ்வாய் நிக்கிற இடம் இது 2. புதன் 9 பந்துக்குடையது. புதன் எங்க நிக்குது? இது கேபி படிச்சவனால தான் சொல்றோம். 1. வெரி குட். 1. இப்ப அடுத்த சிக்னிபிகேட்டர், இந்த புதன் 9, 12 குறிக்குது. செவ்வாய் 2, 7 குறிக்குது. ஏற்கனவே 2 போட்டதுனால 7. இந்த சிக்னிபிகேட்டர் தப்பிச்சு இவன் சம்பாதிக்க முடியாது. இதுதான் கேபி சொல்லக்கூடிய அது. 9, 12ங்கிறது அவருடைய திங்கிங் அருமை. இல்ல அப்படி அந்த அந்த இதுக்கு தொடர்பு இல்லாம இருந்தாலும் கூட அந்த எண்ணம், அது தொடர்பு சரியான ஆலோசனை. இது 2ஆம் இடத்தினுடைய ஆய்வு. 6ஆம் இடம் பாருங்க. 6ஆம் இடம் உபநட்சத்திரம் என்ன வருதுங்க? 6 ராகு. ராகு நிக்கிற இடம் பாருங்க. ராகு நிக்கிற நட்சத்திரம் சந்திரன். அது 2ல நிக்குது. சந்திரன் 2ல. ராகு 7ல இருக்கு. சந்திரன் 10ஐ குறிக்குது. ராகு சுக்கிரனுடைய ஏஜென்சியா இருந்துட்டு 1, 8ஐ குறிக்குது. இதுதாங்க சிக்னிபிகேட். இப்ப நாம இதை பார்த்தோம். மூணாவது இடத்துக்கு நான் போறேன். 10வது உபநட்சத்திரம் சந்திரன். சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிக்குது. சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில். சந்திரன் அது 2ல் நின்று, இது சுக்கிரன் 1, 8க்கு உண்டானது. சந்திரன் 10க்கு உண்டானது. பாதி ரைட்டு. ஆனா விடை சரியா வரல, அறிவு சரி. அவனுடைய வாயை திறந்து ஏதாவது பண்ணலாமான்னு நீங்க உங்க வாயை திறந்து பாக்குறீங்க. அழகு அழகு வந்தாச்சு. சுதா இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்டாருமே 2ஆம் இடத்தை வர்றதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அதிசயம். அடுத்த விஷயம் பாருங்க. இந்த 1 இங்க வருது. இங்க 2ம் சேர்ந்துக்கு. இங்க 1ஆம் இடம்ங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இங்க 2ஆம் இடம்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இங்க 7ஆம் இடம்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 1, 7, 2ன்னு வந்துருது. இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வருது. இல்ல புதனே இங்க வேலை இல்லை. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் 2ல் நிக்குது. சந்திரன் நின்ற சுக்கிரன் 2ல் நிக்குது இல்லைங்களா? செவ்வாய் நின்ற புதன் மட்டும் 1க்கு தனியா ஓடாம கேதோட போய் சேர்ந்துக்குது. ராகு வான மண்டலத்தின் 2ஆம் இடத்தில் நிக்குது. காலபூச இந்த பொன்னையா போட்டு சொல்லிட்டு திரிகிறார் இல்லைங்களா? அது நாமளே இங்க சொல்லலாம். 2 இருக்குது இல்லைங்களா? அது 7ன்னு இருக்குது. கேபி என்ன சொல்லுதுன்னா 7ஐயும் செய்யி 8ஐயும் செய்யி. ராகுக்கு மட்டும். கேது எடுத்துட்டீங்கன்னா 1 இருக்குது. இது 1ஐயும் செய்யி 2ஐயும். ராகு கேதுக்கு மட்டும் இப்படி கேஸ் கேச்சோ. இது எக்ஸ்ட்ரா கேபி படிச்சா தான் தெரியும். அதுக்குள்ள நாம போக வேண்டாம். ராகு வானமண்டலத்தினுடைய 2ஆம் இடத்தில் இருக்குது. ராகுவனுடைய உபநட்சத்திரத்தில் 2வது உபநட்சத்திரமாகிய செவ்வாய் நிக்குது. 6வது உபநட்சத்திரமே டைரக்டா ராகு சொந்த உபநட்சத்திரத்தில் நிக்குது. சந்திரனுடைய உபநட்சத்திரம் மறுபடியும் செவ்வாய் வந்தது. அப்ப ராகு தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுங்க. ராகுக்கு நீங்க எப்படி பலன் சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த செய்திகள்லாம் விட்டு போட்டு இங்க ஓடி வந்துடும். கேபின்னு ஒண்ணு இங்க பாருங்க. சுக்கிரன் வீட்டுல சந்திரனுடைய ஸ்டார்ல ராகுனுடைய சபுல இருக்கிற வேலையை ராகு நம்ம லக்னத்துக்கு 7லையுமே வானமண்டலத்துக்கு 2லையும் நின்றுட்டு வேலை செய்யறான் அப்படின்னு. இந்த மேடம் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. நீங்க குரு வீட்டில சந்திரன் நின்று கொண்டு, குரு வீட்டில் சந்திரன் நின்று கொண்டு, 10க்கு உடையவன் நின்று கொண்டு, 10வது உபநட்சத்திரமா வந்து கொண்டு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறார்.
அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த நிற்கின்ற சுக்கிரன் பலகால் ராசியான வான மண்டலத்துக்கு 8ஆன நம்முடைய விருச்சிகத்தில் இருக்குது. இப்போ நாம் எடுத்துக்க வேண்டிய செய்தி, குரு வீட்டில் சந்திரன் இந்த ஸ்கோர்பியோவில் நம்முடைய விருச்சிகத்தில் சுக்கிரன், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா பதில் வந்துடும். இந்த யாரோ 4-5 தொழில் செய்வாங்கன்னு சொன்னதாருங்க, நீங்க சுதா தான் சொன்னீங்க. அது 4-5ங்கிற தொழில்ங்கிறத விட 4-5ங்கிற விவரம் கரெக்ட். காலேஜ்ங்கிறது எப்படி பாதி ரைட். இது இன்னும் கொஞ்சம் வாங்க, அழகு. கவிய நம்ம சுதாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். 4-5 இன்ஸ்டியூட்டுங்கிறது பக்கமா வந்துட்டீங்க. என்ன இன்ஸ்டியூட்னு சொன்னா பரிசு உங்களுக்கு தான். வேற கல்வி சம்பந்தமானதுங்கிற கரெக்ட். என்ன கல்வின்னு திங்க் பண்ணுங்களேன். முடிச்சாச்சு, ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு. நீங்க இப்ப பதில் சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நான் போயிடுவேன். இல்ல இவங்க எல்லாம் இப்பவும் பாதி ரைட், பக்கத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க 2 பேருமே பக்கம் பக்கமா வர்றீங்க. இப்ப நான் பதில சொல்றேன், பாருங்க எப்படி அதிசயமா. மேடம், உங்களுக்கு 10வது உபநட்சத்திரமே 10வது உபநட்சத்திரமா சந்திரன் குரு வீட்டில் போய் நின்று சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நின்று குருவும் சுக்கிரனும் சேர்கிறது. இந்த குரு வானமண்டலத்தின் 9ஆம் இடமாகிய இறைவனை குறிக்கின்ற, குருவை குறிக்கின்ற இடத்தில் சந்திரன் நின்று கொண்டு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு ராகு உங்களை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வானமண்டலத்தினுடைய 2ஆம் இடத்துக்கு தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்குது ராகு. ஏன் கர்நாடிக் கத்துட்டு நீங்க கர்நாடிக் பள்ளி நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். பதில்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அதிசயத்தை சொல்றாரு. இல்ல நீங்க இந்த குரு சுக்கிரன் சந்திரன் 3மே நம்முடைய குரலுக்கு பயன்படக்கூடியதுங்கிறது. நீங்க ரிஷபராசி கனெக்ட் பண்ணீங்கன்னா பதில் கேளுங்க. நீ ஐயா, நான் கோயம்புத்தூர்ல 4 கர்நாடிக் பள்ளிகள் நடத்திட்டு வர்றேன்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை அப்படியே அந்த மனிதன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறத எடுத்து வச்சது. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த 2 MA படிப்பு எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு 4 இடத்துக்கு 4, நீங்க ஐயா சொன்னது கரெக்ட், 4 இடத்துக்கு 4 வாத்தியாரை போட்டு 4 பேர்த்தையும் ஒரு காரை வாங்கிட்டு சுத்திட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய குரல் பி சுசீலாவுக்கு சமமா இருக்கும்னு சொல்றது இந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரமாகிய ரோகிணி தான். நீங்க பி சுசீலா, இப்ப முந்தா நாள் காலமான ஜானகி, லதா மங்கேஷ்கர் யாரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரோகிணி நட்சத்திர தொடர்பு வராம மிகச்சிறந்த உலகத்தின் தலை சிறந்த பாடகி ஆகவே முடியாது. காரணம் காம்பினேஷன் ஆஃப் சுக்கிரன் சந்திரன். அந்த வேலையை இந்த சந்திரன் தானே 10வது உபநட்சத்திரம் 10ஆம் வீட்டுக்குரியவனாக இருந்து சந்திரன் சுக்கிரன்ல போய் ரிஷபத்தை செய்ய வேண்டிய வேலை இது செய்யுது. கூட ராகு சப்போர்ட் பண்ணுது, இப்ப பாருங்க, இவங்க சுக்கிர திசையில் பிறந்திருக்காங்க. அடுத்தது சூரிய திசை. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு பாருங்க. சரி, சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது சந்திரன். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு பாருங்க. சரி, செவ்வாய் புதனுடைய ஸ்டார் நின்று இந்த படிப்பு கல்வி இந்த MA படிச்சாங்களே அதையெல்லாம் சொல்லுது. ராகு திசை, ராகு பாருங்க, சுக்கிரன் வீடு, சந்திரன் நட்சத்திரம், ராகு சப்பு. ராகுல தான் இவங்க உலக புகழ் பெற்று அந்த கல்வி நடத்தக்கூடிய பெண்மணியா இருக்காங்க. இப்ப நாம சொல்றது 100% அப்படியே கேபியில் வருதுங்கிறத சொல்றதுக்காகத்தான் இதை பண்ணணும். அடுத்தது இப்ப ராகு திசை சொல்லிட்டோம். குரு திசை பாருங்க, குரு ஒரு நிமிஷம் பாருங்க, குரு என்ன ஸ்டார்ல போகுது. அடுத்தது சனி திசை வரப்போகுது. சனி என்ன ஸ்டார்ல போகுது? இல்ல சனி போற ஸ்டார். இப்ப புரிஞ்சுதுங்களா? ரோல் ஆஃப் ராகு இன் சுக்கரா இன் தி ஸ்டார் ஆஃப் ரோகிணி. என்ன அற்புதங்களை இந்த மனிதனுடைய வரக்கூடிய காலங்களில் கூட இப்ப குரு மூலமா நடத்தது, அடுத்தது சனி மூலமா நடத்தது. இந்த மனிதனுடைய வாழ்வை நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்தக்கூடியது
சுக்கரனும் ரோகிணி என்ற சந்திரனும் மட்டும்தான். அதனால்தான் கர்நாடிக் சங்கீதத்தில் மேல மேல போறாங்க. இங்கு விதி அமைப்பிலே சுக்கரனும் சந்திரனும் ஒத்து வருது. கூட குரு அற்புதமா சப்போர்ட் பண்ணுது. 2ஆம் இடம் இவங்களுடைய ஜாதக 10ஆம் இடம் எடுத்தீங்கன்னா 90% 2ஆம் இடமே வேலை செய்யுது. ஆனா குரு சுக்கிரன் சந்திரன் இந்த 3ஐ கனெக்ட் பண்ணி கர்நாடிக் பாடகம் அப்படிங்கிற வார்த்தை வெளியே வரணும்னா ஜோதிடத்தில் ரொம்ப ஆழம் இருந்தா தான் சொல்லணும். அவங்க மிரண்டு உடனே காலில் விழுந்துட்டாங்க. ஐயா, இது வரைக்கும் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து அப்படியே சொன்னது. இதுல நீங்க எல்லாம் கவனிக்க வேண்டியது திசா புத்திகள் என்ன வேலையை இந்த உலகத்தில் செய்யுது. ஆக நம்ம அந்த பாப்பா கரூர் பொண்ணு பேசிட்டீங்களே, அந்த ஸ்டெல்லார் நீங்க வந்து சார ஜோதிடத்தை முதல்ல பிடிச்சிட்டீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பத்தையில வெகு தூரம் ஓடிடலாம். அடிப்படை சார ஜோதிடம். நமக்கு வேண்டிய செய்தி என்ன? நேரில் இருந்து பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த உலகத்தில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வள்ளலார் பணியில் ஆழமாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஜோதிடத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை டெடிகேட் பண்ணதுனால கூப்பிட்ட இடங்களில் போய் பேசிட்டு நான் போய் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி போட்டு எனக்கு வள்ளலார் கூடிடுறேன். என்னுடைய மிச்சமிக்கிற நாள் போல் அதில் தியானம் அருட்பா ஆய்வு அது தனியாக போயிட்டுருக்கு. ஆனால் நாம் நிறைய கற்றுருக்கிறோம், நிறைய அனுபவத்தை வச்சுக்கிறோம். 4 பேருக்கு போய் சேர்த்துங்கிற ஒரு அக்கறை எடுத்தான் இந்த வந்து எல்லாத்துக்கும் போட்டுமேங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு 50 ரூபாய் கொடுத்துடலாம். இந்த 4 தொழில்னு பார்த்தாருங்களே நம்ம ஐயா, இவருக்கு இந்த புத்தகத்தை நீங்களே பரிசீலிக்கலாம். அவங்க 2 பேர்த்தையும் வந்து 50 வச்சுக்க சொல்லலாம். இவங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்களே பரிசீலிக்கலாம். நீங்கள் 3 பேரும் அந்த எல்லாருமே முயற்சி பண்ணோம். அதில் அதிக சிறப்பாக சொன்னது வந்து சாரும் நீங்கள் 2 பேரும் தான். நான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்க வந்து வாங்கிக்கோங்க 2 பேரும். வாழ்த்துக்கள். நீங்கள் மேலே மேலே வருவீங்க. கேபி நீங்கள் 3 பேருமே படிச்சுட்டா என்னால் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வர முடியும். படிச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, படிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஆர்வமுள்ளவர்கள் கேபி ஜோதிடத்தை அணுகி கற்றுக்கொள்ளலாம். வாங்க வாங்க அனுப்பரும் ஜோதிடர். அதே போல கேபி முறை சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9894569523. இந்த வாய்ப்பை நமக்கு நல்கிய குபேர கலச அறக்கட்டளையினுடைய நம்ம காளீஸ்வரி அம்மா, நமது பாலா ஆகியோரை என்றென்றும் மறக்க முடியாத ஒரு அழகான நிகழ்வாக இன்று நடந்துவிட்டது. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாங்கய்யா. இல்லை இல்லை, அது மாதிரி இல்லை. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் 1ஆம் பாவத்தை எடுத்துட்டீங்கன்னா 1ஆம் பாவத்தில் வந்து 12ஆம் பாவம் இருக்குதுன்னா உங்களுக்கு விரையும் அதிகமாக வரும்னு அர்த்தம். கெடுக்கும்னா அந்த ப்ரீவியஸ் பாவத்தினுடைய நெகட்டிவ் என்னவோ அது மட்டும் வேலையை செய்யும். அந்த நெகட்டிவை பிடிச்சிக்கணும், பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. நன்றி. மிக அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு ஏவி பாலா சார் அவர்கள் நடைபெற்றுகிறார்.